கணபதியே நமக. நம சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தின் பெருமையை விளக்கி திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பஞ்சாக்கர திருப்பதியம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்தகூட் ரஞ்சவு தைத்தன் அஞ்செழுத்துமே. விளக்கம். தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் தினமும் மனம் உருகி நமச்சிவாயன் நினைங்க. வஞ்சனை இல்லாம வாழ்த்தினா யமன் கூட பயந்து ஓடுவான். அஞ்செழுத்துதான் யமனையே தடுத்து அளிக்கும் ஆயுதம். மந்திர நான்மறை யாகி வானவர் சிந்தையில் நின்றவர் தம்மை ஆழ்வன. செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர் கந்தியில் மந்திரம் அஞ்செழுத்துமே. விளக்கம். 4 வேதமாகவும் தேவர்கள் நெஞ்சிலும் இருப்பவன் சிவன். அந்த சிவனை அடக்கி ஆளுற மந்திரம் என்ன தெரியுமா? வேதம் ஓதும் அந்தணர்கள் அந்தியிலே சொல்லும் அஞ்செழுத்துதான். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புல தேன வழிதிறன் தேத்து வார்க்கிடல் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. விளக்கம். உடம்புல இருக்கிற ஆசையை அடக்கி அறிவுன்ற விளக்கை ஏற்றி முக்திக்கு வழியை திறக்க நினைக்கிறவங்களுக்கு வரும் துன்பமெல்லாம் அஞ்செழுத்து போக்கிவிடும். நல்லர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கெடுப் சிவ முக்தி காட்டுவ கொல்ல நமன்றமர் கொண்டு போமிட தள்ளல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. விளக்கம். நல்லவன் கெட்டவன் பார்க்காம விரும்பி சொல்றவங்களுக்கு முக்தியை காட்டும் யமதூதர்கள் கொல்ல வரும்போது அந்த துன்பத்தை போக்குறது அஞ்செழுத்துதான். கொங்கலர் மன்மதன் வாணி ஐந்தகர் தங்குல பூதமும் 5 ஐம்பொழில் தங்கர விண்படம் 5 தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. விளக்கம். மன்மதனோட 5 அம்பு நம்ம உடம்புல இருக்கிற 5 பூதம், 5 பொழில் ஆதிசேஷனோட 5 தலை, எல்லாமே 5 தான். அந்த 5ஐ குறிக்கிறதும் நமச்சிவாய என்ற அஞ்செழுத்துதான். தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினையடர் தேய்த்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. விளக்கம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. சளி இருமல் வந்தாலும் நரக வேதனை வந்தாலும் இந்த பிறவியில பாவம் துரத்தினாலும் அம்மாவை விட மேலான துணையா இருப்பது அஞ்செழுத்துதான். வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தரும் மாடு கெடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. விளக்கம். பிறவி துன்பத்தை அறுக்கணுமா, பீடை போகணுமா, செல்வம் வேணுமா, சிவன் நடனம் ஆடி சந்தோஷப்படுறது இந்த அஞ்செழுத்து தான். வண்டமரோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்த்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர் கண்டமளிப்பன அஞ்செழுத்துமே. விளக்கம். வண்டு மொய்க்கும் கூந்தல் உடைய உமாதேவி விரும்பினது, ராவணன் பாடி பிழைத்தது, தொண்டர்கள் போற்றுவது எல்லாமே இந்த அஞ்செழுத்து தான். இதை சொன்னால் சிவலோக பதவியே கிடைக்கும். கண்டம் அளிப்பன அதாவது சொர்க்கத்தை கொடுக்கும். கார்வணன் நான்முகன் காணுதற்கனாய் சீர்வனச் சேவடி செவ்வி நாள் தரும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தகர் கார்வனம் ஆவன அஞ்செழுத்துமே. விளக்கம். திருமால் பிரம்மா 2 பேரும் தேடியும் காண முடியாத சிவனோட திருவடி. அந்த திருவடியோட அழகை தினமும் பிட்டு பிடிச்ச மாதிரி பேசி தெரிகிற பக்தர்களுக்கு அந்த பேரின்ப வீட்டுக்கு போகும் தெப்பமாக இருப்பது அஞ்செழுத்து தான். பிறவி கடலை கடக்க படகு இதுதான். புத்தர் சமன்களும் கையர் பொய்களால் சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணி வார்வினைப்பகை கத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. விளக்கம். புத்தர் சமணர் பொய் வார்த்தையை நம்பாம மனம் தெளிந்த ஞானிகள் தேர்ந்தெடுத்தது திருநீர் பூசிய சிவனடியார்களின் வினையாகிய பகையை வெட்டும் கத்தியாக இருப்பது அஞ்செழுத்துதான். நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலையர் 5ம் அஞ்செழுத்துற்றன வல்லவர் உம்பராவரே. விளக்கம். நல்ல தமிழ் வல்ல 4 வேதம் கற்ற சீர்காழி மன்னன் ஞானசம்பந்தன் மனமுருகி பாடிய குற்றமில்லாத இந்த 10 பாடலையும் அஞ்செழுத்தோடு நமச்சிவாய சேர்த்து பாட வல்லவர்கள் தேவர்களுக்கு மேலான உம்பராவர். அதாவது சிவலோகத்தில் தேவராகவே வாழ்வார்கள்.